ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஏரியா. அதில் ஒரு கனவு இல்லம் வாங்கணும்னு நீங்கள் நிறையா பேர் நினச்சிருப்பீங்க. அப்படி ஒரு என்னடா ஏரியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து நம்ம செந்தூர் கார்டன் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அதில் ஒரு வீட்டு மனை வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதுவும் புதிய வீடுங்க. நம்ம கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய கிணத்துக்கடவு அப்படின்னாலே வந்து தென்னந்தோப்புக்கு பேர் போன ஒரு இடம்னே சொல்லலாம். அந்த அழகிய தென்னந்தோப்புக்கு இடையில நிறையா வீடுகளுக்கு மத்தியில் நம்மளோட செந்தூர் கார்டனும் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த வீடு தான் நான் சொன்ன புது வீடு. ஸோ 2 பெட்ரூமோட இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீடுகளுக்கு மத்தியில் இயற்கை சூழல் நிறைஞ்ச வீடாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 58 லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோசபிள் தான். நீங்கள் இந்த செந்தூர் கார்டனில் இந்த வீடு தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இந்த வீட்டோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த சைட்டுங்க, வடக்கு பார்த்து நிலவு. ஸோ இந்த அமைப்பில் சூப்பராக வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு பஞ்சமே கிடைக்காது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு காத்தோட்டமான ஏரியா. ஸோ ஒரு சின்ன வீடாவது நம்ம கட்டிட மாட்டோமா, வாங்கிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வீடு. நீங்கள் உங்களோட கனவு இல்லத்தை நீங்கள் எப்படியெல்லாம் வந்து கட்டியிருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு தகுந்த மாதிரி கனவு இல்லங்களை வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கேட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் நிறைய லைட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு கார் நிறுத்தலாம், 2 வண்டி நிறுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு படிக்கு கீழேயே வந்து காமனான ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேட்டுங்க. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா 2 ஸ்டெப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெளியில் வந்து அவுட்டோர் கார்டன் வந்து ஏதாவது செட் பண்ணுறீங்க அப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது உங்களோட திங்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அந்த சைட்டுக்கு உண்டான காமனான ஏரியா கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான டோர் வந்து தீக்குட்டில் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான கைப்பிடியோட சூப்பராக இருக்குங்க இந்த வீடு. 16x10 அப்படிங்கிற ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு ஹால் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து நல்ல ஒரு நம்மளுக்கு என்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு போட்டால் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ வெளிச்சத்துக்காக உங்களுக்கு ஹாலில் வந்து 2 சைடு வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்கில் ஃபுல்லாகவே வந்து லைட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவி யூனிட்டுக்கு தகுந்த மாதிரியான ஸ்விட்சஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீட்டை வாங்குறீங்க அப்படின்னா குடி போனால் போதும். இந்த வீட்டுக்கு தேவையான இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா சின்ன இன்டீரியர் ஒர்க்கும் இவங்களே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் குடி வர்ற அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த நம்ம உள்ள என்ட்ரானோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x10 வந்து கிச்சனை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான கிச்சனை எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனோட டாப் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்டர் டாப் சிங்க்குக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல காத்தோட்டமான கிச்சனுங்க. ஸோ நீங்கள் வந்து கவுண்டர் டாப்புக்கு தகுந்த மாதிரியே வந்து டைல்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனில் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் வந்து வந்துடுது. இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கான ஏரியாஸ் தான். ஸோ நம்ம சின்ன வீடு அப்படிங்கிறனால நிறைய பேத்துக்கு வந்து டைனிங் டேபிள்ஸ் வந்து கண்டிப்பாக டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஸோ அதுக்காகவே உங்களுக்கு இடம் இல்லாதங்காட்டி உங்களுக்கு கிச்சன்லேயே ஒரு சின்ன டைனிங் டேபிள் வந்து செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோவில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பரான இயற்கையான காற்று வருதுங்க. ஸோ நீங்கள் மிக்சிலாம் வந்து போடுற மாதிரியான ஸ்விட்சஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான கிரானைட்டில் உங்களோட கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாடலாக இருக்கக்கூடிய சிங்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது கிச்சன் 10x10 ரொம்ப அமைப்பாக உங்களுக்கு ஸ்பேசியஸாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த டைனிங் டேபிள் செட்டப்புங்க. ஸோ வால்லேயே வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே போனதையுமே ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 2 பெட்ரூம் தான். ஸோ உள்ளே போனதையுமே வந்து உங்களுக்கு சூப்பரான டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நிலவுக்கு தகுந்த மாதிரி கலர் காம்பினேஷனாக உங்கள் டைல்ஸ்க்கெலாம் மேட்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான வுட்டில் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ டைல்ஸும் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே ஒரே கலர் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போனதையுமே ஒரு செல்ஃப் வந்து 3 ரேக் இருக்கிற மாதிரி செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றியுமே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா வால்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்கில் ஃபுல்லாகவே லைட்டிங்க. ஸோ இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கதவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான கதவாக கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x4 அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோருக்கு மேட்சாகவே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட அமைப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாலே உடனே நீங்கள் வந்து புக் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர்ஸில் வால் டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ வீட்டுக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மேட்சாகவே வந்து உங்களுக்கு பாத்ரூம் டைல்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம போனோம் அப்படின்னம்னா நெக்ஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிலவுக்கு தகுந்த மாதிரி
மாதிரி உங்களுக்கு கதவோட கலர்ஸ் ஆகட்டும் டிசைன்ஸ் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க 3D டிசைன்ஸில். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் டாய்லெட் இருக்குது. ஸோ டாய்லெட்டோட சைஸ் வந்து 6க்கு 7.25 அப்படிங்கிற சைஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கும்போது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். இதுக்கு வந்து விண்டோ வந்து 2 சைடுமே வந்து வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானதையும் செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது திங்ஸோ இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் எந்த விண்டோவை ஓப்பன் பண்ணிங்கனாலும் சூப்பரான இயற்கையான காற்று உங்களே தேடி வரும். அந்த அளவுக்கு எந்த சைடெல்லாம் வந்து ஏர் சர்க்குலேஷன் கிடைக்குமோ, எந்த இடத்துல நம்ம வச்சோம்னா நல்ல ஒரு அமைப்பாக இருக்குமோ அதை பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து உங்களுக்கு விண்டோஸ் வந்துடுது. இந்த விண்டோஸ்லேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரோடு வந்து தெரிஞ்சிடும். அப்போ நினச்சி பாருங்கள் நம்ம வீட்டுக்கும் ரோடுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ ரொம்ப குறைவான டிஸ்டன்ஸ்லேயே வந்து வந்துடலாம். நீங்கள் மெயினாக கிணத்துக்கடவு ஸ்டாப்பிங்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்மளோட செந்தூர் கார்டன் சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இவங்க வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைட் வச்சுருந்தாலும் கட்டி தந்துட்டுருக்காங்க. இல்லை இனிமேல் தான் நான் சைட் ஆகட்டும் இல்லை வந்து வீடே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கனாலும் ஸோ அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பிளானில் இருந்தாலும் சரி, இல்லை கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கட்டின வீட்டையே நான் வாங்கிக்கிறேங்க எனக்கு இந்த ஏரியாவில் பிடிச்சிருக்கு அப்படின்னீங்கனாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஏரியாவில் கண்டிப்பாக கிடைக்காது. இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே புக் பண்ணிக்கோங்க. இது வந்து 58 லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க. நெகோசபிள் தான். ஸோ நீங்கள் எனி டவுட் ஸ்க்ரீன் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஹால்லாம் அவ்வளோ சூப்பரான ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு வந்து கிடைக்காது. இதோட மொத்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 2.8 சென்டில் இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா 7000 லிட்டர் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் 2 பெட்ரூம் இருக்குது. உள்ள அட்டாச் பாத்ரூம்ஸ் வந்து 2 பெட்ரூம்லையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து காமனாக வந்து யாராவது வந்தாங்க கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து போர்ட்டிகோலிருந்தே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்லேருந்தே வந்து மேலே மாடிக்கு போகிறதுக்கான படி வந்து போகுது. ஸோ அதுக்கு கூட உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டிசைன்ஸில் டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டிக்கு வந்து எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி கொடுக்க போகிறாங்க. மேலே மாடிக்கு போனதுமே எவ்வளோ அழகான இயற்கை சூழலுக்கு நடுவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குன்னு உங்களுக்கே வந்து தெரியும். நிறையா பேர் வந்து செடி வைக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கான ஏரியாவையும் மாடியில் வந்து உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வீடை வந்து வாங்குறீங்க அப்படின்னாலே இதில் வந்து செடி ஏதாவது வைக்கணும்னு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வித் எஸ்எஸோட. ஸோ பார்க்கும்போதே ஒரு அமைப்பாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே கிளாஸ் கொடுத்து அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே ஒரு சூப்பரான ஹை பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு பெரிய வீடு வாங்கினீங்கன்னா எந்த ஒரு அமைப்பு இருக்குமோ அந்த அமைப்பை இந்த 58 லட்சம் ரூபா வீட்லேயே வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம செந்தூர் கார்டன். ஸோ இங்கே வந்து சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு காமனான ஏரியாஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கேட் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க சைடில். ஸோ நீங்கள் அந்த கேட்டுக்கு வெளியில் இறங்கி உங்களோட பூச்செடி ஆகட்டும் மரம் ஆகட்டும் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. வாஷிங் ஏரியா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இடம் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி காமனாகவும் ஒரு இடம் வந்து விட்டுருக்காங்க. உங்களோட வாஷிங்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லும் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றியுமே வந்து கிளாஸில் எஸ்எஸ் போட்டிருக்கங்காட்டி வீடு வந்து ஒரு அமைப்பாக தான் இருக்குங்க. டேங்கை சுற்றி இருக்கிற ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவுறு மாதிரி வச்சுருக்காங்க. 1000 கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் டேங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து 7000 லிட்டர் கீழே வந்து பெரிய தொட்டியாகவும் மேலே வந்து 1000 லிட்டர் பிடிக்கிற மாதிரியான சின்டெக்ஸ் டேங்கும் உங்களுக்கு வச்சு கொடுத்துட்றாங்க. வீட்டை சுற்றியுமே உங்களுக்கு வந்து நிறையா வீடுகள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் குடியிருப்பு ஏரியா தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இந்த வீட்டை நீங்கள் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாங்க. நீங்கள் வாங்குகிற இந்த வீட்டில் மாடியிலையும் இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியில் வந்து போகணும் அப்படிங்கிற நினைப்பே வராத அளவுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே உங்களுக்காக எல்லா வசதியோட பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம செந்தூர் கார்டனில் சைட் வாங்க. இந்த வீட்டோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்த வீடுங்க. ஸோ ரொம்ப அமைப்பான வீடு. உடனே புக் பண்ணுங்க. நம்ம கிணத்துக்கடவுல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம செந்தூர் கார்டன் லொக்கேட்டாக இருக்காங்க. தேங்க்ஸ்.